முதுசம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு இலக்கிய பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். சோழர் காலத்தில் இலக்கியங்கள் தோற்றம் பெற்றமை அதிகளவு என்று வரலாறுகள் கூறுகின்றன. சோழர் காலம் பொற்காலம் என்று கூட இலக்கிய வாயிலாக நாங்கள் படித்திருக்கிறோம். அக்காலத்தில் வாழ்ந்த சோழர் காலத்து ஔவையாருக்கும் அவர் சமகாலத்தில் வாழ்ந்த ஒட்டக்கூத்தருக்கும் இடையில் நடந்த வாத பிரதிவாதம் என்று நாம் அதை கூறலாம். ஏனெனில் ஔவையாருக்கு அக்காலத்தில் புகழ் மலிந்து காணப்பட்டது. இது ஒட்டக்கூத்தருக்கு அவரால் சகிக்க முடியவில்லை. ஒரு நாள் ஔவையாரை செய்யுளில் வரத்தக்கதாக டி என்று வசை கூறுவது போல ஒட்டக்கூத்தர் பாடிவிட்டார். அது என்னவெனில், ஒற்றைக்கால் பந்தலடி என வினா தொடுப்பது போல ஒட்டக்கூத்தர் கேட்க, தன்னை டி என்று கூறியவனை தான் இழிச்சொல்லால் பாட வேண்டும் என்ற நோக்கோடும் அந்த பாடுவதன் மூலம் அவன் கேட்ட வினாவுக்கு விடை கூறுவதாகவும் ஔவையார் பாடிய பாடல் ஒன்றை நாம் அடுத்ததாக நோக்குவோம். எட்டேகால் லட்சணமே எமரேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமே கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரலடா சொன்னாயடா என்பதுவே பாடலாகும். இப்பாடலின் பொருளை நான் நோக்கும் இடத்து தமிழ் எண்களில் எட்டை குறிப்பது ஆனா, ஒண்டிங்கில் நாளை குறிப்பது வானா ஆயின் ஔவையாரின் கூற்றுப்படி எட்டேகால் என்பது அவ என்பதை குறிக்கும். ஆதலால் அவலட்சணமான முகத்தையுடையவனே என்பது பொருளாகும். எட்டேகால் லட்சணமே. அடுத்தது எமன் ஏறும் பரி. பரி என்பது குதிரை. எமன் வருகின்ற குதிரை எருமையை குறிக்கும். ஔவையார் எருமை என கூறாது எமன் ஏறும் பரி என இழிவாக எடுத்துரைப்பது சுவைக்கத்தக்க ஒன்றாகும். எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே. பெரியம்மை என்பது மூதேவி சீதேவி என இருவரையும் பெரியம்மை சின்னம்மை என அழைப்பார்கள். மூதேவியை பெரியம்மை என்று கூறுவது இலக்கிய மரபு. அந்த மூதேவி வருவது கோவறு கழுதையில் ஆகும். பெரியம்மை வாகனமே என்று ஔவையார் கூறியிருப்பது கழுதையை குறிக்கின்றது. எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே என்று வசை கூறிய அவ்வை விட்டு வைத்தாரா? குலராமன் தூதுவனே என்று ராமனின் தூதுவனாகிய குரங்கையும் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகின்றார். எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமே கூரையில்லா வீடே. ஒருவன் வீட்டினை கட்டி அனைத்து வேலையும் நிறைவு செய்து மேல் கோப்பிஷம் அடிக்காத ஒரு வீடு எவ்வாறு காணப்படும்? அதுபோலவே ஒட்டக்கூத்தரை பார்த்து மூளை குறைந்தவனே என சிலேடையாக மறுதலையாக மறைமுகமாக அவர் கூறியிருப்பது இழிவிலும் இழிவுபடுத்துகின்ற தன்மையை புலப்படுத்துகின்றதல்லவா? ராமனின் தூதுவனையும் கூறி அவர் விடையை பகிர்கின்றார். நீ கொடுத்த வினாவுக்கான விடை ஆரைக்கீரையே குறிக்கும் என்பது ஔவையாரின் குறிப்பு பொருளாக இங்கு புரிந்திருக்கின்றது. கூற்றுக்கள் அமைந்த இப்பாடலை செய்யோடும் நாங்கள் பாடலாம். எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேல் கூரையில்லா வீடே
உலராமன் தூதுவனே அரலடா சொன்னாய் அடா. நேயர்களே, இங்கு நாங்கள் சற்று ஆழமாக நோக்குகின்ற பொழுது இழிவுபடுத்த வேண்டும் என்று கருதிய ஒட்டக்கூத்தருக்கு பதிலடி கொடுத்த ஔவையாரின் பாடல் வரிகளை நாம் நோக்குகின்ற பொழுது இதைவிட இழிவாக சொல்லவும் வேறு வார்த்தைகள் உண்டா என எண்ணத் தோன்றுகின்றதல்லவா? இத்தோடு இன்றைய நயம் நிறைந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு பாடலோடு சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். நன்றி.